So let's open the watch. வாட்ச் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு டப்பாவை பிரியுது. தனி ஒரு ஆசை தான். நம்ம வாங்கலனாலும் அடுத்தவங்களோட ஓப்பன் பண்ணுறது இன்னும் ஆசை அதிகம். ஜஸ்ட் வாட்ச் எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். ஹாய் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்ஸ் வீடியோ. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருக்காரு. ஆப்பிள் நைக் வெர்ஷன் வாட்ச்சு 41mm cellular ப்ளஸ் GPS இருக்குது. நைக் வெர்ஷனாக சூப்பராக இருக்குது. பாக்ஸே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரொம்ப கம்மி தான் இங்கே அப்ராடில் வாங்குறதுனால. சீரீஸ் 7. இது கலர் வந்து மிட் நைட் அலுமினியம்மு, 41mm அகெயின் ஸ்போர்ட்ஸ் பேண்டோட ரொம்ப ரொம்ப சீப்பு. நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட்டையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பேக் சைடில் இது ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணே சூப்பராக இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணால் அந்த வாழை இலையை பிரித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு செட்டப்பு, வாட்சோட ஃபுல் இது கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ கலர் கலராக உள்ள ஒரு ப்ரீமியம் பாக்ஸு செம கிளாஸாக இருக்குது. இது வந்து வாட்சோட மாடல், இதோட கேஸ் அலுமினியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 41mm நீங்கள் போட்டிருக்கு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் தி வாட்ச். வாட்ச் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு டப்பாவை பிரியுது. ஸோ இது வந்து ஸ்டாப்பு. இப்போ வர்றது எல்லாமே இந்த ஓப்பனிங்ஸ் இதோட கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாப்பு இங்கேயும் அதே தான் இருக்குது. ஓப்பன் பண்ண போகிறோம். லெட்ஸ் see. சார் ஆனால் புது இது ஓப்பன் பண்ணுறதே ஒரு தனி ஒரு ஆசை தான். நம்ம வாங்கலனாலும் அடுத்தவங்களோட ஓப்பன் பண்ணுறது இன்னும் ஆசை அதிகம். வர மாட்டேங்குதே. எவ்வளோ ஸ்லீக்கான பாக்ஸ் இருக்கு பாருங்க. பாக்ஸ் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்ச் இந்த ஓரத்தில் இருக்குது. இது என்னன்னு தெரில, பார்ப்போம். டிசைன் ஃபார் அத்லெட் பை ஆப்பிள் அண்ட் நைக். ஸோ ஆப்பிள் நார்மல் வாட்ச்க்கும் நைக்குக்குன்னா ஒரு நைக்கோட ஆப் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வாட்ச் எடுத்தாச்சு. எவ்வளோ ஒரு டைனியாக இருக்குது பாருங்க. இது ஒரு கவர் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். செம்ம டைட்டாக இருக்குது. ஆஹா சார், ஓப்பன் பண்ணோடனே ஆப்பிளோட சிம்பிள் வந்துடுச்சு. ஸோ ஸ்ட்ராப் போடுறதுக்கான கேப்பு. பேக்கில் வந்து இதோட சென்சார்ஸ் எவ்வளோ பலன்னு இருக்கு பாருங்க. இந்த க்ரௌண்ட் பட்டனு அமேசிங்க, சான்ஸே இல்லை. போட்டோடனே லோ பேட்டரி காட்டுது. மேபி இதை சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் அன்பாக்சிங் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்லேருந்து வாங்கினேன். இதில் மற்றபடி என்ன இருக்குது இந்த பாக்ஸில்? இந்த அவங்க பாம்ப்ளெட்டு, அவ்வளோதான். ஜஸ்ட் வாட்ச் எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். பின்ன ஒரே ஒரு சார்ஜிங் கேபிள். இப்போல்லாம் தான் அந்த சார்ஜர் ஹெட் வர்றதில்ல, ஒன்லி கேபிள் மட்டும்தான். ஓகே, நோ ப்ராப்ளம். போட்டாச்சு. இது ஓரமாக வச்சுருவோம். கவரையும் ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து இந்த கேஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டாப்போட இது நார்மலாக தான் இருக்குப்பா. கேஸோட அவுட் சைட் பாருங்கள். ஸோ நைக் பேண்டுங்கிறப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நார்மலுக்கும் இதுக்கும். இது ஓப்பன் பண்ணோன்னே அதே மாதிரி தான் ஒரு ஐஃபோன் ஆப்பிளோட ஒரு நைக்கோட சிம்பிள். இதை ஓப்பன் பண்ணால் எங்கே எப்படி போடணும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இது எக்ஸ்ட்ரா ஒரு பேண்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? இது லென்த் அதிகமாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க. 2 பேண்டு இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஆனால் இது வந்து ஸ்டாப் பண்ணுறது ஒரே தான். ஸோ இதை பிரிப்போம். ஆஹா, எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. அடுத்த இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதை இப்போ எடுக்க வேணாம். நம்ம வந்து போடுவோமா?
எதை எப்படி போடணும்? ஓகே, போடுவோம். இந்த கேப் இருக்குது, அதுக்குள்ளே அழகா இதில் ஒரு மேக்னெட்டும் இருக்குது பாருங்கள், சூப்பராக. உள்ளார போடுவோம். அந்த ஒரு கிளிக் சவுண்டு நல்லா இருக்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரில, அந்த கிளிக் சவுண்டு செம்மையாக இருக்குது. போட்டுட்டேன். இதுதான் வாட்ச்சு. எவ்வளோ ஓட்ட நல்லா இருக்குது. இது ஒரு பேக் சென்சார் தான். அதோட டிசைனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுக்கும் அதை டச் பண்ணுறதே வந்து ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ இது வந்து செல்லுலார் ப்ளஸ் ஜிபிஎஸ் மாடல். இதோட ரேட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதோட ரேட்டு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 39,900. ஸோ இதுவே நம்ம வந்து இந்தியாவில் வாங்கினோம்னா மேக்ஸிமம் 50 வரைக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் அமேசானில் செக் பண்ணேன், 50 வரைக்கும் இருக்குது. ஸோ 39,000, அரவுண்டு 10,000 நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்பயுமே அப்படி தானே, அப்ராட் வெர்சஸ் இங்கேன்னு பார்த்தா அப்ராடில் தான் கம்மியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Ansar. Bye bye.